So what is Shilajit actually? காயக்கல்ப மூலிகைகளில் ரொம்ப ஹைலி அப்ரிஷியேட்டட் ஒரு காயக்கல்ப மருந்து தான் சிலாஜித். ஸோ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த பஞ்சபூதம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய அடிப்படை எலிமெண்ட் ஆஃப் உடம்புல இருந்து இந்த 108 வர்மங்கள் வரையிலும் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் எங்கே நல்லா இருக்கோ அந்த மாதிரி நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும். இதை பண்ணுற எபிலிட்டி இருக்கக்கூடிய சில ஆயுர்வேத மருந்துகளில் சிலாஜித். உங்களுக்கு அட்லீஸ்ட் செக்ஸ் நல்லா வச்சுக்கணும், எனக்கு எரெக்ஷன் பெட்டராக இருக்கணும், லாங் டைம் பெர்ஃபார்ம் பண்ணணும், ஒரு நாளைக்கு 4-5 முறை நான் செக்ஸ் வச்சுக்கணும், இது எல்லாத்துக்கும் இந்த பஞ்சபூதத்துடைய தத்துவத்திலிருந்து உங்களுடைய வர்மங்கள் வரை எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் நிறைய நல்லா இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். இஃப் யூ வாண்ட் டு பி எ சூப்பர் ஹியூமன் பீயிங்னா இந்த எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷனை கரெக்ட் பண்ணால் போதும். இந்த எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷனை கரெக்ட் பண்ணக்கூடிய ஃபியூ ஹெர்ப்ஸ் தான், ஃபியூ மினரல்ஸ்க்கு தான் அந்த சக்தி உண்டு. பட் சிலாஜத்துக்கு அந்த சக்தி இருக்கிறதுனால இன்னைக்கு ஷிலாஜத்து இஸ் அ எப்படி கண்டுபிடிக்கிறது எது ஒரிஜினல் ஷிலாஜித்? நம்ம மருத்துவமனையில் வி ஹாவ் த ரியல் ஷிலாஜத்து வி இம்போர்ட்டட் ஃப்ரம் ரஷ்யா. இங்கே லோக்கல்லேருந்து நம்ம வாங்குறது இல்லை, ரஷ்யாவிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம். நல்ல ஷிலாஜத்து த பெஸ்ட். நான் சொன்ன மாதிரி உங்களோட எனர்ஜி லேயர் ஃப்ரண்ட் டு பேக், பேக் டு இன் எல்லாமே சரி பண்ணக்கூடிய அளவுக்கு குவாலிட்டி இருக்க ஷிலாஜத்து ஒரு கிலோவோட விலை 17,000 ரூபாய். இப்போ ஒருத்தருக்கு சக்கரை நோய் இருக்குது, எரெக்ஷன் கம்ப்ளீட்டாக இல்லை, 30 வயசு தான் ஆச்சு, என்ன பண்ணுவார்? நீங்கள் வயக்ராலேருந்து எது ட்ரை பண்ணாலும் வேலைக்காகலன்னு வராங்க இல்லையா, அவங்கெல்லாம் 5 கிராம் ஷிலாஜத்து பெர் டே காலை மதியம் இரவு 3 வேலையும் சேர்த்து பெர் டே சாப்பிட்டாங்கன்னா 48 டேஸ் இந்த ப்ராசஸ். ஒரு நைட்டில் 4 முறை 5 முறை செக்ஸ் வச்சுக்கிற அளவுக்கு அவங்களோட எனர்ஜி பில்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி இதோட பயன்பாடுகள் என்ன மாதிரி இருந்துச்சு? ரொம்ப வருஷமா இது எடுத்துட்டு இருக்காங்களா? ஆயுர்வேத சம்பந்தப்பட்ட ஷிலாஜித் எதுக்கு யூஸ் பண்ணுங்க? ஆயுர்வேதத்தை ஷிலாஜத்து ஒரு காயக்கல்ப மருந்து. கிட்னி ஸ்டோன்ஸ் வரும்போது, கிட்னி ஃபெயிலியர்ஸ் வரும்போது, ஹார்ட் ப்ராப்ளம் வரும்போது, லிபிடோ விரைப்புத்தன்மை சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது, விந்து முந்துதல் வரும்போது, இந்தியாவை சேர்ந்த ரொம்ப பிரபலமான மருந்து தயாரிக்கக்கூடிய சில நிறுவனங்கள் அவங்க செய்யக்கூடிய சில மருந்துகளில் ஷிலாஜத்தை ஆட் பண்ணி அதை ஒலிம்பிக்ஸில் போகக்கூடியவங்களுக்கு மருந்தாக கொடுக்கறத பார்க்குறோம். இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம், அதனால தான் இது இருக்கா சார், இவங்க தான் எடுக்கணும் அவங்க தான் எடுக்கணும், இது ஒரு காயகல்ப மருந்து. பிறந்த குழந்தையிலிருந்து 100 வயசு இருக்க தாத்தா எடுக்கலாம், யாரும் எடுக்கலாம். பட் ஜிம்முக்கு போகிறவங்களாம் தப்பாக சொல்லலை, பட் இருந்தாலும் அதை ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸாகவே நிறைய பேர் மாற்றிறாங்க. ஓகே ஜிம் போகிறோமா, உடம்பு ஏற்றுறோமா, அது கிரியேட்டின் எடுங்க, வே ப்ரோட்டீன் எடுங்க, இன்னும் கொஞ்சம் இதை அதிகமாக போகிறோமா, இந்த மாதிரி வெயிட் போடுறதுக்கும் ஒரு டேப்லெட்டு, வெயிட் குறையிறதுக்கும் டேப்லெட். ப்ரோ இந்த ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கிறதுனால எனக்கு ஹேர் லாஸ் ஆகுது, அப்படியா, அதுக்கு ஒரு ப்ராடக்ட். இதோட எனக்கு உடம்பு வலிமையாகணும், ஷிலாஜித்னு ஒரு ப்ராடக்ட். என்னப்பா எல்லாத்துக்குமே ப்ராடக்ட், சாப்பாடே தேவையில்லை போல், டெய்லி காலையில் ஒரு 6 மாத்திரை, நைட்டு ஒரு 6 மாத்திரை போதுமன்ற அளவுக்கு எல்லாமே சப்ளிமெண்ட் மூலமாக வந்துடுறாங்க. ரீசனாக அந்த ஷிலாஜித் பற்றி உங்ககிட்ட கேட்குறோன்னு ஆசைப்படுறேன் சார். ஏன்னா அதோட ஆட்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா பயங்கரமான மூலிகைலாம் காட்டுவாங்க, இந்த மூலிகை அந்த மூலிகை, சித்தர்கள் இவங்கெல்லாம் சேர்த்து ஷிலாஜித் பண்ணியிருக்காங்கன்னு. ஆனால் அதோட ஆட்ல யாருன்னு வேணால் பயங்கர மாடலாக ஒருத்தர் இந்த ஷிலாஜித் போடுவார். இது என்னடா இது, அப்புறம் ஆயுர்வேதம்னா அது சம்மந்தப்பட்ட மூலிகையை சாப்பிட்ருவேன், நான் ஏன் ஷிலாஜித்தை டேப்லெட்டாக எடுக்கணும்? ஸோ வாட் இஸ் ஷிலாஜித் ஆக்சுவலி? காயக்கல்ப மூலிகைகளில் ரொம்ப ஹைலி அப்ரிஷியேட்டட் ஒரு காயக்கல்ப மருந்து தான் சிலாஜத்து. சிலாஜத்து அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி மரத்திலிருந்து பிசின் வருதோ, இப்போ முருங்கை மரம், வேப்ப மரம்லாம் வெட்டி விட்டால் பிசின் வரும் இல்லையா, அந்த மாதிரி இயற்கையாக மலைகளிலிருந்து வெட்டி எடுக்கக்கூடிய வால்கனோ மாதிரி இருக்கக்கூடிய சூடான பகுதிகளிலிருந்து வரக்கூடிய ஒரு பொருளுக்கு தான் சிலாஜத்துன்னு பேர். இதில் 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று டார்க் ஷிலாஜத்துன்னு சொல்லுவோம், ஒன்று ஒயிட் ஷிலாஜத்துன்னு சொல்லுவோம். டார்க் ஷிலாஜத்துங்கிறதா நீங்கள் ஆடில் பார்க்கறது கருப்பு கலரில் கறி மாதிரி இருக்குது, அது ஹை வெரைட்டிஸ் ஆஃப் ஷிலாஜத்து. செகண்ட் ஒயிட் வெரைட்டி ஆஃப் ஷிலாஜத்துங்கிறது சாதாரணமாக நம்ம சுண்ணாம்பு மாதிரி இருக்கும், அது சாதாரணமாக மருந்துகளுக்கு உபயோகப்படுத்தும். ஷிலாஜத்து ஏன் ஹை ரேட்டட் தெரியுமா? பொதுவாக நம்ம உடம்பு எப்படி இயங்கும்னா 5 பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்கள்லேருந்து உருவாகிறது 3 தோஷங்கள், வாதம், பித்தம், கபம். இந்த 3 தோஷங்கள் உடம்புல எலிமெண்ட்ஸாக மாறுறது தான் நம்மளோட செரிமான மண்டலம், ரத்த மண்டலம், தசை மண்டலம், கொழுப்பு மண்டலம், எலும்பு மண்டலம், எலும்பு மஜ்ஜை மண்டலம், இனப்பெருக்க மண்டலம் அண்ட் நம்மளோட இம்யூனிட்டி ஹார்மோன்ஸ் அண்டது. இதிலிருந்து அடுத்த லேயரில் பாடி ஒர்க் பண்ணுறது தான் சக்கரங்கள். மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம் வரையிலும் இருக்கக்கூடிய, சகஸ்ரஹாரம் வரை இருக்கக்கூடிய சக்கரங்கள். இதுக்கு அடுத்த லேயரில் நீங்கள் பார்க்குறது நம்மளுடைய உடம்போட எனர்ஜி லேயர்ஸ்ன்னு சொல்லுவோம். அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய கோஷம், 5 லேயர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இதுக்கு அடுத்து நீங்கள் பார்க்குறது உடம்புல இருக்க 108 வர்மங்கள். ஸோ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த பஞ்சபூதம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய அடிப்படை எலிமெண்ட் ஆஃப் உடம்புல இருந்து இந்த 108 வர்மங்கள் வரையிலும் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் எங்கே நல்லா இருக்கோ அந்த மாதிரி நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. இதை பண்ணுற எபிலிட்டி இருக்கக்கூடிய சில ஆயுர்வேத மருந்துகளில் சிலாஜத்து ஒன்று. ஸோ உங்களுக்கு சுகர் இருக்கா, ஷிலாஜத்து இஸ் அ மெடிசன். உங்களுக்கு நரம்பு நோய்கள் இருக்கா, ஷிலாஜத்து இஸ் அ ஒண்டர்ஃபுல் மெடிசன். இது ஹெல்த் வைஸில் வெல்னஸ்க்கு வாங்க. உங்களுக்கு மசில் பில்ட் பண்ணுமா, உங்கள் டெஸ்டோஸ்டெரான் இம்ப்ரூவ் பண்ணுமா, உங்கள் ஹார்ட் பீட்டை இம்ப்ரூவ் பண்ணுமா, உங்கள் பிளட் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணணும்னா,
NO2ன்னு சொல்லக்கூடிய நைட்ரஸ் ஆக்சைடை உடம்புல இம்ப்ரூவ் பண்ணுமா, உங்களுக்கு அட்லீஸ்ட் செக்ஸ் நல்லா வச்சுக்கணும், எனக்கு எரெக்ஷன் பெட்டராக இருக்கணும், லாங் டைம் பெர்ஃபார்ம் பண்ணணும், ஒரு நாளைக்கு 4-5 முறை நான் செக்ஸ் வச்சுக்கணும், இது எல்லாத்துக்கும் இந்த பஞ்சபூதத்துடைய தத்துவத்திலிருந்து உங்களுடைய வர்மங்கள் வரை எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் நிறைய நல்லா இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். இஃப் யூ வாண்ட் டு பி எ சூப்பர் ஹியூமன் பீயிங்னா இந்த எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷனை கரெக்ட் பண்ணால் போதும். இந்த எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷனை கரெக்ட் பண்ணக்கூடிய ஃபியூ ஹெர்ப்ஸ் தான், ஃபியூ மினரல்ஸ்க்கு தான் அந்த சக்தி உண்டு. அண்ட் அது ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா தங்க பஸ்மத்துக்கு இது சக்தி உண்டு. இன்றைக்கி தங்க வைக்கிற விலையெல்லாம் தங்க பஸ்மம் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. பட் சிலாஜத்துக்கு அந்த சக்தி இருக்கிறதுனால இன்றைக்கி ஷிலாஜத்து இஸ் நீங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் ஷிலாஜத்துவை நீங்கள் பார்க்குறீங்க. பட் நிறைய கடைகளில் கிடைக்குது, நிறைய விதமான பிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க. எது ஒரிஜினல் இல்லை எப்படி கண்டுபிடிக்கிறது எது ஒரிஜினல் ஷிலாஜத்து? ஒன்றுமே இல்லை சார். ஷிலாஜத்து நீங்கள் கருப்பாக இருக்கு இல்லையா, அதை எடுத்து தண்ணியில் போட்டிங்கன்னா அது கரையிறதுக்கு வந்து இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் 15 to 20 minutes. டூப்ளிகேட் ஷிலாஜத்துனா நீங்கள் ஒரு வாட்டர் கிளாஸ் எடுத்து அதில் போட்டிங்கன்னா போட்ட உடனே டீ மாதிரி அதோட கலர் ஃபுல்லாகவே மாறும். நல்ல ஷிலாஜத்துனா நீங்கள் எடுத்து உள்ளே போட்டிங்கன்னா அது நல்லா ஒரு திக்காக உள்ளே போய் விழும். கிராஜுவலாக கொஞ்சமாக கரைஞ்சி அந்த ஃப்ளேவர் மாறுறதை நீங்கள் பார்க்க முடியும். இதுதான் ஒரிஜினல் ஷிலாஜத்து. நம்ம மருத்துவமனையில் வி ஹாவ் த ரியல் ஷிலாஜத்து. வி இம்போர்ட்டட் ஃப்ரம் ரஷ்யா. இங்கே லோக்கல்லேருந்து நம்ம வாங்குறது இல்லை, ரஷ்யாவிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம். நல்ல ஷிலாஜத்து த பெஸ்ட். நான் சொன்ன மாதிரி உங்களோட எனர்ஜி லேயர் ஃப்ரண்ட் டு பேக், பேக் டு இன் எல்லாமே சரி பண்ணக்கூடிய அளவுக்கு குவாலிட்டி இருக்க ஷிலாஜத்து ஒரு கிலோவோட விலை. கோமூத்திர ஷிலாஜத்துன்னு அதுக்கு பேர். அது ஸ்மெல் வந்து லேசாக கவு டங் மாதிரி ஸ்மெல் வரும், கவு யூரின் மாதிரி ஸ்மெல் வரும். அதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 17,000 ரூபாய். ஒரு கிலோவோட விலை 17,000 ரூபாய். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு 100 கிராம் கொடுப்பான். அதெல்லாம் ஒரிஜினல் கிடையவே கிடையாது. பட் ரியல் ஷிலாஜத்து இஸ் அ மிராக்கிள் மேக்கர். இப்போ வந்து ஒருத்தருக்கு சக்கரை நோய் இருக்குது, எரெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக இல்லை, 30 வயசு தான் ஆச்சு, என்ன பண்ணுவார்? நீங்கள் வயக்ராலேருந்து எது ட்ரை பண்ணாலும் வேலைக்காவலன்னு வராங்க இல்லையா, அவங்கெல்லாம் 5 கிராம் ஷிலாஜத்து பெர் டே காலை மதியம் இரவு 3 வேலையும் சேர்த்து பெர் டே சாப்பிட்டாங்கன்னா 48 டேஸ் அந்த ப்ராசஸ். ஒரு நைட்டில் 4 முறை 5 முறை செக்ஸ் வச்சுக்கிற அளவுக்கு அவங்களோட எனர்ஜி பில்ட் ஆகிறத பார்க்க முடியும். இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க, ஒர்க் அவுட் பண்ணணுன்னு ஆசை, ஆர்வம் எல்லாம் இருக்குது. ஆனால் 15 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் அவங்களால ஒர்க் அவுட்டே பண்ண முடியாது, ரொம்ப ட்ரெயின் ஆயிரும். அப்போ நம்மளே யோசிப்போம், நம்ம திறமை எவ்வளோதானா அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா. அந்த இடத்துல நீங்கள் ஷிலாஜத்து யூஸ் பண்ணிங்கன்னா 2 hours உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு டான்ஸராக இருக்கீங்க, வேர் யுவர் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அங்கெல்லாம் நீங்கள் ஷிலாஜத்தை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த எனர்ஜி வந்து பெரிய லெவலில் இருக்கும். நம்மளோட ஜீனில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா லெவலில் இருக்கக்கூடிய அந்த மைட்டோகாண்ட்ரியாவோட எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுற சக்தி வந்து ஷிலாஜத்துக்கு உண்டு. சரி எனக்கு என்ன கேள்வினா, இப்போ ரொம்ப சமீப காலமாக மேபி எனக்கு தெரியலையா இல்லை ஜென்ரலாகவே அப்படி தான் நடந்துச்சான்னு தெரியல, ரொம்ப சமீப காலமாக தான் இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்படுறோம். ஷிலாஜத்துன்னு ஒரு மூலிகை இருக்குது, இதெல்லாம் சாப்பிட்டா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி இதோட பயன்பாடுகள் என்ன மாதிரி இருந்துச்சு? ரொம்ப வருஷமாக இதை எடுத்துகிட்டு இருக்காங்களா? ஆயுர்வேத சம்பந்தப்பட்ட ஷிலாஜத்து எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சார்? ஆயுர்வேதத்தில் ஷிலாஜத்து ஒரு காயகல்ப மருந்து. கிட்னி ஸ்டோன்ஸ் வரும்போது, கிட்னி ஃபெயிலியர்ஸ் வரும்போது, ஹார்ட் ப்ராப்ளம் வரும்போது, லிபிடோ விரைப்புத்தன்மை சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது, விந்து முந்துதல் வரும்போது, இது எல்லாத்துலேயுமே ஷிலாஜத்து வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ஏன் பார்க்குறீங்கன்னா, ஏஐ வந்த பிறகு உங்களோட அல்கோரிதம்லாம் மாறிடுச்சு. நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு முறை ஃபேஸ்புக்கில் டச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வேணான்னு சொல்கிறவரெல்லாம் உங்களுக்கு ஆடு திருப்பி விட மாட்டாங்க நம்ம கிட்ட. ஸோ அதனால் ஷிலாஜத்து இப்போ வந்து பெருசாக ஹைப் ஆயிருக்கான்னு கிடையாது. ஷிலாஜத்து வந்து 1997லேயே இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கும் நிறைய நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இதை யூஸ் பண்ணுறதை விட ஜெர்மன்ஸ் ரொம்ப அதிகமாக ஷிலாஜத்தை யூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இந்தியாவை சேர்ந்த ரொம்ப பிரபலமான மருந்து தயாரிக்கக்கூடிய சில நிறுவனங்கள் அவங்க செய்யக்கூடிய சில மருந்துகளில் ஷிலாஜத்தை ஆட் பண்ணி அதை வந்து ஒலிம்பிக்ஸில் போகக்கூடியவங்களுக்கு மருந்தாக கொடுக்கறத பார்க்குறோம். இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம், ஜப்பானோட ஜிம்னாஸ்டிக்ஸ் ஸ்விம்மிங் ஒலிம்பிக்ஸ் டீம் அவங்களோட டயட்லேயே ஷிலாஜத்தை ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து ஸ்போர்ட்ஸ் மெடிசன் சார்ந்த ஒரு எக்ஸ்பர்ட். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 10 ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸில் அவர் ஒருத்தர். ஒரு ஆயுர்வேத மருத்துவர், ஆனால் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் அவரோட ஸ்பெஷாலிட்டி. அவர் ஒரு முறை ஜப்பான் போயிருந்தார். ஜப்பானில் வந்து நம்ம எப்படி விளையாட்டு நகரம்னு இன்றைக்கி பார்க்குறோமோ, சினிமாவில் பார்க்கக்கூடிய விளையாட்டு நகரங்கள் மாதிரி ஒருத்தர் ஸ்விம் பண்ணுறாருன்னா அவர் உடம்புல சென்சார்லாம் வச்சு அவரோட எந்த மசில் ஆப்டிமலாக ஒர்க் பண்ணுது, எது ஒர்க் பண்ணலை, அந்த ஒர்க் பண்ணுற மசிலை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன தெரப்பி கொடுக்கணுங்கிற அளவுக்கு அவங்க ஒலிம்பிக்கு வந்து டீமை ரெடி பண்ணுறாங்க. ஹைலி சொஃபஸ்டிகேட்டட் அண்ட் ஹைலி வந்து ரொம்ப டெக்னிக்கலி பயங்கர கோர் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குள்ள எல்லா வகையான ட்ரீட்மெண்ட்டும் அங்கே கொடுக்குறாங்க அந்த ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு. அவர் போய் ரொம்ப ஆச்சரியப்பட்டு எங்ககிட்ட வந்து சொன்ன விஷயம், அவங்க எல்லாரோட டயட்லேயும் ஷிலாஜத்து மஸ்ட். அப்போ யோசிச்சு பாருங்கள் இதோட யூஸ் என்னென்னு. ஸோ இது ஷிலாஜத்து வந்து ஆயுர்வேதம் சார்ந்த விஷயம், இந்தியா சார்ந்த விஷயங்கிறத மீறி
இன்றைக்கி குளோபல் அக்செப்டன்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் இது இருக்கா சார், இவங்க தான் எடுக்கணும் அவங்க தான் எடுக்கணும்ன்ற ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்? இது ஒரு காயகல்ப மருந்து. பிறந்த குழந்தையிலிருந்து 100 வயசு இருக்க தாத்தா எடுக்கலாம், யாரும் எடுக்கலாமா? பட் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஷிலாஜத்து முதல்ல ஒரிஜினலான்னு பாருங்கள். ரெண்டாவது, ஹேவ் அ கன்சல்டேஷன். உங்கள் ஊர் பக்கத்தில் யார் ஆயுர்வேதா சித்தா டாக்டர் இருக்காங்களோ ஒரு முறை மீட் பண்ணுங்கள். ஷிலாஜத்தை எடுக்கும்போது என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா பெட்டராக. என்ன பண்ணக்கூடாது? எல்லாமே பண்ணலாம், பட் உங்கள் ஹெல்த் இருக்கு இல்லையா, உங்களோட ஒர்க் எப்படி இருக்குது, நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் தூங்குறீங்க, குடிக்கிற பழக்கம் இருக்கா, சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கா, போதை பழக்கம் இருக்கா, இல்லை ஃபிசிக்கலாக நான் எவ்வளோ நேரம் ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறேன், 20 மணி நேரமா 25 மணி நேரமா, எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி எந்த டோசேஜ் எடுத்தால் நம்மளோட ஆப்டிமல் ஹெல்த் நல்லாயிருக்கும். இது ஒரு காயகல்ப மருந்து. ஸோ அப்போ நீங்கள் எடுக்கும்போது உங்களோட ஃபிசிக்கல் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் தூங்குறோம், உங்களோட கேலரி இன்டேக் என்ன இருக்குது, கேலரி ஸ்பெண்ட் என்ன இருக்குங்கிறத பார்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னா ஷிலாஜத்தை எடுத்தாலே போதும் சார். ஸோ நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க, டயட் பண்ணுறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க, உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகலை, நீங்கள் ப்ராப்பராக ஷிலாஜத்தை எடுத்தீங்கன்னா ஒரு 3 மாத காலம், 2 மண்டலங்கள் நாங்கள் சொல்லுவோம், 48 × 2 96 டேஸ். இந்த 96 டேஸ் நீங்கள் வந்து ப்ராப்பர் கைடன்ஸோட ஷிலாஜத்தை எடுத்தீங்கன்னா யூ கேன் see 10 kg வெயிட் லாஸ். ஸ்பெஷலி விசரல் ஃபேட்னு சொல்லக்கூடிய தொப்பையில் குறையத்துக்கு ஷிலாஜத்து இஸ் a wonderful medicine. ஸோ எனர்ஜி பூஸ்ட் மட்டும் இல்லை, உடம்போட மெட்டபாலிசத்தை மாற்றி உங்களோட இயற்கை உடம்பை திரும்பி வர்றதுக்கே அது தேவைப்படும். பட் ஷிலாஜத்து யார் வேணால் சாப்பிட்லாம். ஒரு பக்கம் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க, இன்னொரு பக்கம் இந்த மென்ஸ் வெல்னஸ் பற்றி பேசும்போது நம்ம முன்னாடி இந்த கொலாஜன் பற்றிலாம் பேசணும். இப்போ என்னன்னா எல்லாமே வந்து ரொம்ப ஸ்விஃப்டாக எதிர்பார்க்குறாங்க, சீக்கிரமாக நடக்கணும், அந்த ரேப்பிடாக எப்படி சலூனுக்கு போகணுமா, மோத்தில் ஏதாச்சும் ஒன்று போகணும், ப்ரோ அரை தான் டைம், நான் அடுத்த ஒரு கல்யாணத்துக்கு போகணும், போகும்போது நான் பளிச்சுன்னு இருக்கணும். ஸோ எல்லாமே இந்த ரேப்பிட் ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க. நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் என்ன பண்ணுறாங்க, ரீசெண்டாக நிறைய விதமான கெமிக்கல்லாம் கேள்விப்படுறோம். ஐ மீன் லைக் ஒசிம்பிக்னு ஒன்று எடுக்கிறாங்க. இதெல்லாம் என்ன, இந்த வெயிட் லாஸ்க்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப் ஆகுது. பெரிய பெரிய டேரக்டர்ஸ் ஆக்ட்ரஸ்லாம் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படின்னா இந்த ஸ்விஃப்டான ஒரு ரிசல்ட்டு, 8 மாதம் 1 வருஷத்தில் நடக்கக்கூடிய வெயிட் லாஸ் வந்து 1 மாதம் 40 நாளில் நடக்குது. அது பயங்கர ரிசல்ட்டை ஓரியன்டாகவும் இருக்குது. ஆனால் யார் யாரெல்லாம் அதை எடுத்தாங்களோ இப்போ பார்க்கும்போது அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஓல்டான மாதிரியும் உடம்பு பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருக்காங்க. இது என்னென்னா, இந்த எடுக்கக்கூடிய மருந்துங்க எல்லாமே வந்து டயபெட்டிஸ்க்கு எடுக்கக்கூடிய ஒரு மருந்துன்றதும் வெளியில் தெரிய வருது. ஸோ இது போன்ற மருந்து எடுக்கிறது எவ்வளோ ஆபத்து, இல்லை இதையும் ஒரு பாசிட்டிவ் ப்ராக்டிஷனாக பார்க்கலாமா? பொதுவாக இன்றைக்கு வந்து ஒரு மெடிசனோட ரிசர்ச் அப்படின்னு வரும்போது ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மெட்ஃபார்மின் ஒரு சர்க்கரை நோய்க்கான மருந்தை பார்க்குறீங்க. இந்த மருந்து ஆக்சுவலாக சர்க்கரை நோய்க்காக ஆராய்ச்சி செய்யப்பட்ட மருந்து கிடையாது. இது ஆக்சுவலாக புற்றுநோய்க்காக ஆராய்ச்சி செய்யப்பட்ட மருந்து. இப்போ வயாக்ரான்னு ஒரு மருந்தை பார்க்குறீங்க. இன்றைக்கி மென்ஸ் ஹெல்த்தில் உலகம் முழுவதும் பிரபலமான மருந்து வயாக்ரா. ஆனால் வயாக்ரா கண்டுபிடிக்கப்பட்டது மென்ஸ் ஹெல்த்துக்காக கிடையாது. இதயத்திலிருந்து வரக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்காக, ஹார்ட் அட்டாக்கை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய மருந்தாகத்தான் அது ஒரிஜினலாக கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இப்போ வரைக்கும் அது அப்படி தான் இருக்கா, இல்லை செக்ஷுவல் இதுக்காக மாற்றிட்டாங்களா வயாக்ராவே? இது அதை விட இதுக்கு பெட்டர் ரிசல்ட்னு இதுக்கு மாற்றிட்டாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி மாடர்ன் ரிசர்ச் அப்படிங்கிறது ஒரு கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி அவர்களுடைய இயல்பு, அந்த ரிசர்ச்சோட ப்ரோட்டோகால் எல்லாமே ஒரு பர்டிகுலர் ரிசல்ட்ஸை நோக்கி கிடைக்கக்கூடியதான். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு வெயிட் லாஸ் பண்ணணும். அப்போ இந்த மருந்துகள்லாம் எது கொடுக்குறாங்கன்னா வெயிட் லாஸ், அவ்வளோதான். இதோட லிவர் ஹெல்த்து, கிட்னி ஹெல்த்து, பிரெயின் ஹெல்த்து, லாங் டேர்ம் உங்களோட போன் ஹெல்த்து, இதை பற்றி யாருமே யோசிக்கிறது. அப்போ என்ன ஆகும்னா, நாள் ஆக ஆக கொழுப்பு கரைய ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஒரு ப்ராசஸை உடம்புக்குள்ளே இன்டியூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வெயிட் வந்து ரொம்ப வேகமாக குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இதை ஏன் டயபெட்டிஸோட லிங்க் பண்ணுறாங்கன்னா, கட்டுப்படாத சர்க்கரை நோய்க்கு இன்னைக்கு மாடர்ன் மெடிசன் பிலீவ் பண்ணுறது உங்களோட உடல் எடையும் ஒரு காரணம், உங்களோட விசரல் ஃபேட் ஒரு காரணம். அப்போ நீங்கள் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களோட ஃபேட் குறையுது, விசரல் ஃபேட் குறையுது, அப்போ டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகுது. அப்போ யாரெல்லாம் அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸில் இருக்காங்களோ, இன்சுலின் போட்டோம் சுகர் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்காங்களோ, அவங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் வெயிட் லாஸ் வரும்போது சுகர் வில் கம் டவுன். இது ஒரு கான்செப்சுவல். அதான் நான் சொன்ன மாதிரி ஒன்றுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது இன்னொன்றுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வெயிட் லாஸ்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து எய்டடாக உங்களோட வெயிட்டுக்கு சுகரையும் குறைக்க யூஸ் பண்ணுதுன்னு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய கேட்ச் என்னென்னா, நான் சொல்கிறேன்ல, இந்த எவல்யூஷன் அப்படின்னு வரும்போது நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு இட்லி சாப்பிட்றீங்க, இது நேராக உடம்புக்குள்ளே போகாது. இதில் ப்ரோட்டீன் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, இது போகாது. இது என்ன பண்ணோம், முதல்ல உடம்புக்குள்ளே நல்லா அரைச்சி லார்ஜ் இன்டெஸ்டைனுக்குள்ளே போயிட்டு இதில் இருக்க மாலிகுல்ஸை உடம்பு அப்சர்வ் பண்ணி எடுக்கும். இது எடுக்கும்போது உடம்புக்குள்ளே போய் புரோட்டீன் எங்கே போகணுமோ அங்கே போகும், எலும்பு எங்கே போகணுமோ அங்கே போகும். தைராய்டு வந்து ப்ரோட்டீனில் ஒர்க் பண்ணும், ஃபேட்டில் ஒர்க் பண்ணும். பேராதைராய்டு என்ன பண்ணும், போனில் ஒர்க் பண்ணும். இதெல்லாம் ரத்தத்துக்குள்ளே இருக்கும்போது அந்தந்த மூலக்கூறுகள் அந்தந்த இடத்துக்கு போகும்போது ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல உருவாகிறது என்னென்னா அந்த உணவுடைய ஒரு சாரம். அதுக்கு தான் ரசதாத்துன்னு சொல்லும். இதுக்கு அடுத்து நமக்கு வர்றது அது ரத்தமாக மாறும், இதுக்கு அடுத்து அது மசிலாக மாறும், இதுக்கு அடுத்து அது ஃபேட்டாக மாறும், தென் போன் மேரோ. இதுதான் ப்ராசஸ். இதை வந்து உலகத்தில் இருக்க எல்லா மெடிக்கல் ரிசர்ச்சும் இன்றைக்கி ஒத்துக்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டேரெக்டாக பைபாஸ் பண்ணுறீங்க. உங்களோட டைஜஸ்டிவ்லேருந்து ஒரு விஷயத்தை கொண்டு வராமல் ஃபேட்டை குறைக்கிறதுக்குன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஒரு இன்ஜெக்ஷனாக கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த ஃபேட் அங்கே குறைய ஆரம்பிக்கும் போது உங்களோட போனோட ஹெல்த்து குறைய ஆரம்பிக்கும், உங்களோட போன் மேரோவோட ஹெல்த்து குறைய ஆரம்பிக்கும், உங்களோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்து ரொம்ப
ரொம்ப மோசமாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து உங்களோட இம்யூனிட்டி, உங்களோட ஹார்மோன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இன்னைக்கு எவ்வளோ லா சூட்ஸ் யூஎஸ்ல போட்டிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 16,000க்கு மேற்பட்ட லா சூட்ஸ் இந்த ஊசிகள் மேலே இன்னைக்கு யூஎஸ்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த காம்ப்ளிகேஷன் வந்திருக்கு, எனக்கு தலைமுடி கொட்டிருச்சு, எனக்கு கேன்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய லா சூட்ஸ், அதை பற்றிய விவாதங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் இன்றைக்கு இந்த பர்பஸை இது சால்வ் பண்ணுதாங்கிற ஒரு குறுகிய நோக்கத்தோடு எடுக்கும்போது யாருமே அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாமல் போட்டுக்கிறாங்க. பட் ஆல்டர்னேட்டிவ்லி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த ட்ரீட்மெண்ட் போனோமா, ரொம்ப சுலபமாக ஒரு வாரத்தில் ஒரு 5லிருந்து 8 கிலோ குறைக்கக்கூடிய இன்னொரு இயற்கை மருத்துவம் சார்ந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோமா. சரி, ஒரு வாரத்தில் சரி சரிங்களா. நாங்கள் அதை டீடாக்ஸ்ன்னு சொல்லுவோம், கழிவு நீக்க சிகிச்சைன்னு சொல்லுவோம். அது நம்மளுடைய ஸ்ரீவர்மா மருத்துவமனையுடைய ஒரு மிகப்பெரிய இனோவேஷனே நான் சொல்லுவேன். இன்னைக்கு பொதுவாக நம்ம உடம்புல விசரல் ஃபேட்டுங்கிறது தான் பெரிய சேலஞ்ச். விசரல் ஃபேட்டுங்கிறது என்னன்னா, கொழுப்பு நம்ம உடம்புல இருக்கு, ஆனால் அந்த கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட் ஆகிட்டு மசில் மேலே ஒரு லேயரை கிரியேட் பண்ணி அது மசிலாக கொழுப்பான்னு தெரியாத அளவுக்கு ஒட்டி போயிருக்கக்கூடிய, மசில் போலவே வேலை செய்யக்கூடிய அளவுக்கு மாற்றம் அடையக்கூடிய ஒரு பொருளாக மாறுறது தான் விசரல் ஃபேட்டுன்னு பேர். இந்த விசரல் ஃபேட் என்ன ஆகும்னா, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே நம்ம உடம்புல இருக்கும்போது அதுவும் மசில் மாதிரியே ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது நிறைய டாக்ஸின்ஸை ரிலீஸ் பண்ணும். அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும். அப்போ நீங்கள் இன்னும் விசரல் ஃபேட்டை சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போ நாங்கள் இந்த டீடாக்ஸில் என்ன பண்ணுவோம்னா, ஒரு நெய் மருந்து சிகிச்சைன்னு அதுக்கு பேர். முதல் நாள் ஒரு 30 மில்லி, அடுத்து 45, அடுத்து 60, அடுத்து 75, 5வது நாள் 90, 6வது நாள் 105 மில்லி வரையிலும் உங்கள் உடம்பு வாதமா பித்தமா கபமான்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்நேகபானத்தை கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். 7வது நாள் காலையில் பேதிக் மருந்து. இந்த 6 நாள் ப்ளஸ் 7வது நாள் நீங்கள் என்ன டயட்டை ஃபாலோ பண்ணுங்கிற ஒரு ஸ்டிப்புலேட்டட் ப்ரோட்டோகால். இதை நீங்கள் பண்ணி முடிக்கும் போது உங்களோட வெயிட் எப்படி காணாமல் போச்சுங்கிற அளவுக்கு காணாமல் போயிடும். என்னோட அனுபவத்தில் 7 நாளில் மினிமமாக 3 கிலோ குறைஞ்சவங்க இருக்காங்க, மேக்ஸிமமாக 17 கிலோ குறைஞ்சவங்க இருக்காங்க. 7 நாளில் 17 கிலோ. பட் இது ஆரோக்கியமான முறை தான். டக்குன்னு அதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் போய் ஒரு மாஸ்டர் செக்அப் எடுத்துருங்க. உங்கள் லிவரு, உங்களோட ஆர்கன்ஸ் எப்படி இருக்குது, உங்களோட பிளட்டில் ஹார்மோன்ஸ் எப்படி இருக்குன்னு எல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. 7 நாள் முடிஞ்ச பிறகு திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கள். யூ கேன் see a miraculous change in the system. கொலஸ்ட்ராலுக்குலாம் நம்ம வருஷக்கணக்கில் மருந்து சாப்பிட்றோம்ல, நீங்கள் 7 days டீடாக்ஸ் முடியுங்களேன், உங்கள் கொலஸ்ட்ரால் நார்மலுக்கு வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணியிருப்பீங்க, அதில் ரொம்ப ஒரு மேசிவ் ரிசல்ட் நீங்கள் கொடுத்தது இல்லை ஒரு அடைஞ்சதுனா என்ன சொல்வீங்க? இந்த வெயிட் லாஸில் நம்ம தமிழகத்தில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நகைக்கடை ஓனர், அவர் சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். அவர் எங்கிட்ட வரும்போது 149 கிலோ. சரிங்களா. அவர் இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டார். நான் அங்கே போனேன், இங்கே போனேன், அந்த மருந்து சாப்பிட்டேன், இந்த ஜிம்மை போனேன், எதுவும் பண்ண முடியல. இப்போ அவருக்கு சேலஞ்ச் என்னன்னா, எக்ஸ்பான்ஷனில் இருக்காங்க, நிறைய ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணால் கால் வீங்குது. டாக்டர் கிட்ட போனால் நீ எடையை குறை, நீ சாப்பிடாதன்னு சொல்கிறாங்க. பட் அவர் ஒரு ஃபுட்டி, சாப்பிட்டு தான் ஆகணும். ஆரோக்கியமாக பார்த்துக்கிறாரு, ஆனால் சாப்பிடணும். பெரிய அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர்லாம் பண்ணுறது அவரோட ஹாபி. நிறைய நடக்கணும், எல்லாமே தடைப்படுது. குடும்பத்துலேயும் நிறைய ப்ரெஷர் பில்ட் ஆகுது. அவரை நம்பி தான் மொத்த பிஸ்னஸும் இருக்கிறதுனால ப்ரெஷர் பில்ட் ஆகுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ எங்கிட்ட ஒரு நாள் வந்தார். பட் அவர் பிரபலமானவர், நான் அவரை பார்த்தது கிடையாது, அவர் எனக்கு தெரியவும் தெரியாது. ஒரு சாதாரண பேஷண்ட் மாதிரி ஒரு நாள் கோடம்பாக்கம் 4.5 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்காரு. அன்றைக்கி ஒரு பிஸி டே. ஸோ he waited for 4.5 hours. என்கிட்ட சொன்னார், எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், ஆனால் என்னால் டயட் பண்ண முடியாது, என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியாது, என்னோட ப்ரோட்டோகால் என்னவோ நான் மாற்ற மாட்டேன், பட் எனக்கு நீங்கள் வெயிட் குறைக்கணும், முடியுமா அவங்களால அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு நீங்கள் ரொம்ப நாள் டயட்லாம் இருக்க வேணாம் சார், ஒரு 7 நாளைக்கு மட்டும் இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் உடம்பு பித்த உடம்பு, நீங்கள் பித்த உடம்புக்காரங்க இவ்வளோ எடையோடு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எடையை குறைக்கிறது ரொம்ப ஈஸி, அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 நாள் ப்ரோட்டோகால் கொடுத்தேன். ஸோ ஃபஸ்ட்டு 7 நாள் முடித்த உடனே, ஃபஸ்ட்டு 7 days முடித்த உடனே அவரோட வெயிட் 17 kgs குறைஞ்சார். அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் பயந்துட்டாங்க, இவருக்கு ஏதோ இந்த மருந்தை சாப்பிட்டு காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் மெட்ராஸில் இருக்க பெரிய ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரலாம் எல்லா பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேனு எல்லாம் எடுத்துட்டாங்க. சர்ப்ரைசிங் ரிசல்ட் என்னென்னா, குறையாத பிளட் சுகர் குறைஞ்சி போயிருந்தது. கொலஸ்ட்ரால் ட்ரைக்ளிசரைடு அவருக்கு 457 இருந்தது, அது இந்த டீடாக்ஸ் முடித்த உடனே 140க்கு வந்துருச்சு. அவரோட தைராய்டு ஃபங்க்ஷன் மாடிஃபை ஆயிருந்தது. அவரோட யூரினில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் லீக் மாடிஃபை ஆயிருந்தது. அவர் காலில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸில் இருந்தக்கூடிய நிறைய மாற்றங்கள் அவங்க டாப்லர் பண்ணும்போது சேஞ்ச் ஆயிருந்தது. இது எல்லாத்துக்கும் மேலே அவருக்கு அம்பிலிக்கல் ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய குடல் இறக்கம் இருந்தது. திரும்ப திரும்ப டாக்டருங்க தேடி பார்த்தோம், அந்த குடல் இறக்கத்தை கண்டுபிடிக்க முடியல. ஸோ இது எல்லாம் நடக்கிறதுக்கு தேவையானது இந்த 7 day டீடாக்ஸ். பட் அதுக்கப்புறம் 3rd month ஒரு டீடாக்ஸ், திருப்பி 6th month டீடாக்ஸ். இப்போ 4 முறை டீடாக்ஸ் கொடுத்து அவரோட எடை இன்னைக்கு வெறும் 93 கிலோ. திரும்ப ஏறுமா ஒரு அதே ஃபுட் ஹாபிட்ஸ் இதெல்லாம் இது ரெகுலரா எதுவுமே கொடுக்கலையே. நான் கொடுத்ததே 1 week டீடாக்ஸ் மட்டும் தானே. 3 மாசத்துக்கு ஒரு முறை 1 week டீடாக்ஸில் அவர் இருக்காரு, லாஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் என்கிட்ட சொன்னது, ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னது என்னென்னா,
ஃபார்மை சுற்றி பார்க்க முடியும். உண்மையிலேயே மற்ற எல்லா பிரச்சனைக்குமே வந்து செக்ஷுவல் லைஃப்பும் வைஸ் வர்சாவாக அது அஃபெக்ட் ஆகிட்டே தான் இருக்குமா? இப்போ பிரைமரி இயக்கம்ன்றது என்ன? நம்ம எழுந்துக்கிறது, நடக்கிறது, தூங்குறது, சாப்பிட்றது, ஜீரணமாகிறது, வேலை செய்கிறது, பேசுறது, இதெல்லாம் பிரைமரி இஷ்யூ. இப்போ ஒரு சக்கரை நோய் வருதுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் உடம்புல என்ன ஆகும்? இந்த 60% எனர்ஜி 40%ஆக மாறும். ஒரு பிளட் ப்ரெஷர் வருதுன்னா இது 40% ஆகும். ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வருதுன்னா இது 20%ஆக மாறும். அப்போ என்ன ஆகும்? நேச்சுரலாக உங்களோட செக்ஷுவல் பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும்.